போது ஹீரோ மேல கையை போட்டனால இவனா கல்ல எந்திரிச்சு பார்த்துட்டு ஹீரோவை திரும்பி தண்ணியில பறக்க விட்டுறா. இப்ப காலையில சாகிரி, கொயாசு, யாயா அப்புறம் மேனேஜர் எல்லாரும் அவங்களோட சொந்த ஊருக்கு போறனால மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள வழி அனுப்பி விடுறாங்க. நான்கும் அவங்களுக்கு ஒர்க் இருக்கு, நான் போய் ஒர்க் பண்ண போற சொல்லிட்டு போக போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்னது உனக்கு உடம்பு சரியில்லையா? இப்ப நான் யாருனா ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது? கொக்கராசி, நீங்க எனக்கு மாங்கா ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு, அதுக்கு பதிலாக நான் அவங்கள ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ அவங்க பீச்சுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்க பீச்சில் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ யூனாவுக்கு சன்ஸ்கிரீன் தடவும் போது தெரியாம தொடக்கூடாத இடத்த தொட்டனால யூனா திரும்பி வெக்கப்பட்டு ஹீரோ பறக்க விட்டுறான். ஹீரோ நினைச்சிட்டு போயிட்டு, பரவாயில்ல இவ ரொம்ப பெரிய ரெக்கார்ட் அன்னைக்கு படைச்சிருக்கா அப்படின்னு சொல்றான். தண்ணியில அவ்வளவு போகும்போது அங்க ஒருத்தவங்க நிக்கிறத பாக்குறான். இப்ப எல்லாரும் நான் வீட்டுல உட்காந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி பண்ண போது நான்கு சொல்றாங்க, உனக்கு புராணத்துல இருக்கிற ஒரு கோஸ்ட் ஸ்டோரி தெரியுமா அப்படின்னு என்ன ஹீரோ கேட்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு காதல் ஜோடிங்க இருந்தாங்க. அதுல அந்த பொண்ணுக்கு வீட்டுல ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. எதுக்குன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஆனா இவ்வளவு அவ பாய் ஃப்ரெண்டோட எப்படியோ ஓடி போயிடலாம்னு நினைச்சா. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. நாளைக்கு நம்ம இந்த கேம்புக்கு நீ வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவங்க பிளான் பண்ணாங்க. அவ சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஆனா அவ பாய் ஃப்ரெண்ட் வரவே இல்லை. அப்பதான் தெரிஞ்சு அந்த பையன் இவளை மீட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்ட்டு. இதை தெரிஞ்ச அந்த பொண்ணும் இறந்துட்டா. இருந்தாலும் அவ பாய் ஃப்ரெண்டுக்காக காத்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்பனா அவ பாய் ஃப்ரெண்டை சந்திக்கிறது தான் அவங்களோட கடைசி ஆசை அப்படிதானே? இவனு அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையில அந்த பொண்ணோட மனுஷனால புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு வருஷமா அவ பாய் ஃப்ரெண்டுக்காக காத்திருக்கா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண் கலங்க ஹீரோ அதை பார்த்துட்டு, வேணா நம்ம அவர் நேத்தையும் சந்திக்க வைப்பான் யோனா அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோவும் யோனாவும் அந்த பொண்ணு எந்த இடத்துல மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு சொன்னாலும் அதே இடத்துல தான் அவன் இருக்கா. அவங்க ரெண்டு நேரம் அவளை மீட் பண்றாங்க. உங்களால என்ன பார்க்க முடியுதா? அப்ப நீங்களும் ஒரு பேய் தானா? நான் ஃபேஸரா ககராசி, நான் ஒரு ஸ்பிரிட் மீடியம், நான் யோனா. உங்க சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரு அம்மி. நீங்க உங்க பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு தான் இங்க வெயிட் பண்றீங்களான்னு யோனா கேட்க, அவ ஆமான்றா. அப்ப அதுதான் உங்களுடைய இறைவேறாத ஆசையா அப்படின்னு ஹீரோ கேட்டானா, அதுக்கு ஆமாங்க. அப்பனா நான் உங்க பாய் ஃப்ரெண்டோட உங்களை சேர்த்து வச்சுட்டா நீங்க சொர்க்கம் போயிருவீங்கல்ல அப்படிதான் நினைக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்ல, இவனா அப்ப உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அவளும் ஒரு பக்கம் கை காமிக்கிறா. ஹீரோவும் மத்தவங்களும் அவனை பாக்குறதான் பார்த்துட்டு ஒழிச்சுக்கிறான். ஆமா அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவன் சொல்றா. யசோகிஷா தான் அவன் பேரு. அப்பனா நீங்க அவரை மீட் பண்ணி பேச வேண்டியதானே அப்படின்னு இவனா கேட்க, அது என்னால முடியாது, என்னால இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு அவன் சொல்றான். உங்களால பறக்க முடியாதா? அதாவது இந்த இவள மாதிரி இல்ல, என்னால பறக்க முடியாது. அந்த மாதிரி பறக்க முடிஞ்சிருந்தா நான் எப்போயோ அவர் சந்திச்சு இருந்திருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றா. இந்த பக்கம் ஹீரோ வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட போய் பேசுறான். நீங்க ஏன் அங்க அவளை பார்க்க போகாம இருக்கீங்க? உங்களால இந்த இடத்த விட்டு போகாம இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்டானே. அதுக்கு அவன், அப்பெல்லாம் இல்ல, எனக்கு பயம். அவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. நான் மட்டும் போனா அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சிடும். அன்னைக்கு எப்படியாச்சும் அவனோட ஊரை விட்டு ஓடி போய் சந்தோஷமா இருக்கலாம் தான் பார்த்தோம். ஆனா நான் பண்ண ஒரு சின்ன தப்பால எங்களால கடைசி வரைக்கும் சேர முடியாம போயிடுச்சு. அப்புறம் அம்மி என்னை காப்பாத்துறதுக்காக அவ கீழே குதிச்சா. கடைசியில் அவளை இறந்துட்டா. காரணம் நான் தான். நீ நினைச்ச கன்ஃபார்ம் அவகிட்ட நீ போய் பேசலாம். ஆனா நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இதுக்கு காரணம் நீ இந்த மாதிரி யோசிக்கிறனாலதான். நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நீ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்களும் ஒரு நாள் ஒரு ஈவல் ஸ்பிரிட்டா மாறிடுவீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் இப்படி அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறது? அவ கண்ணை பார்த்து கூட என்னால பேச முடியாது. ஹீரோவும் இவனாவும் அவர்கிட்ட பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவனா அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ண வைக்கிறது சரிதானா? ககராசி அவங்கெல்லாம் பேய்ங்க. அவங்களால யாரையும் பார்க்கவும் முடியாது, யாரும் அவங்ககிட்ட பேசவும் முடியாது. காலம் எவ்வளவுதான் போனாலும் அவங்களால அதை மறக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாட்டி அவங்க கடைசி வரைக்கும் இந்த மாதிரிதான் இருப்பாங்க. நீ சொல்றத சரிதான் ஏன்னா. ஓகே, என்னால முடிஞ்சா நான் பண்றேன். டே தம்பி, நீ வாழை பாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்ட. நான் அவளை வந்து கட்டாயப்படுத்தி அவளோட ஆசை நிறைவேற்றி அவளை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன். இதெல்லாம் அவன் நல்லதுக்கு தான், கவலைப்படாத. இந்த மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். இதை அவன் கேட்டுட்டு, இல்ல இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு கீழே விழுந்துட்டான். இந்த இடத்த விட்டு என்னால போக முடியாதுன்னு தெரியும், ப்ளீஸ் எனக்காக காத்துருங்க, நான் வரேன். எனக்கு இப்ப அவளை நினைச்சா கூட எனக்கு பயமா தான் இருக்கு. அவளை பார்த்து பேச முடியாதுன்னு தெரியும். நான் போனா கன்ஃபார்மா வேணும் இருக்கதான் செய்வா. இப்ப பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். ஹீரோவும் இவனாவும் ஆமி கிட்ட வந்து பேசுறாங்க. நீங்க வந்துட்டீங்களா? அவன் என்ன சொன்னான், நான் பார்க்க வரேன்னு சொன்னானா? என்னைய மன்னிச்சிருங்க, நான் ஒரு பிளான் பண்ணேன், உங்களை எப்படியாச்சும் வலுக்க டைமா மேல ஏத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா வருவான் அப்படின்ட்டு. ஓ, இப்படி சொல்லி வரமாட்டான் போல. உங்க பிளான் அப்ப வேலை செய்யல அப்படிதானே? நானும் அப்படி சொல்லவே இல்லையே. அதான் பையன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் மீட் பண்ண போய்கிட்டு இருக்காங்க. சரி, ரெண்டு பேரும் பாசமா தான் கட்டிப்பிடிப்பாங்கன்னு பார்த்தா போனோன்னு ஒரே பஞ்சு தான். இரவு இவனாவும் மிரண்டு போய் பாத்துட்டு இருக்காங்க. சின்ன பாக்குறதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் தேவைப்படுச்சாடா அப்படின்னு அவன் மாறி மாறி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமே, நான் மன்னிச்சிருமா, உனக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீ கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்கவே இல்ல. இந்த மாதிரி அந்த பொண்ணை சொன்னான. அந்த பையன் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு, இவ்வளவு நாள் எனக்காக காத்துட்டு இருந்த, என்னை மாதிரி ஒரு முட்டாள நீ லவ் பண்ணி இருந்திருக்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இனிமே நம்ம ரெண்டு நேரம் ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு நேரம் அப்படியே மறைஞ்சிடுறாங்க. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இவனா சொல்ல ஹீரோனை யோசிச்சு பாக்குறான். இவனா சொல்லியிருந்திருப்பா, யாராச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத வரைக்கும் அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஒரு வருஷம் அப்போது அப்படித்தானே? இப்போ வரைக்கும் என்னால உங்களுடைய ஆசை என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இவனா, தயவு செய்து நீங்க
நீங்க பேய் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு என்ன சொல்ல முடியுமா? நீங்க உயிரோட இருந்த காலத்தை பத்தி அப்படின்னு ஹீரோ சொன்னானா இவனும் ஆச்சரியமா பாக்குறா. இந்த பக்கம் நான்கோ ஒபோராவும் வெளியில அந்த ஃபயர் ஃபால்ஸ பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஒபோரா என்ன சொல்றானா, இன்னும் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரல, என்ன இருக்கும், எனக்கும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையா தான் இருக்கு அப்படின்னு நான்கோவும் ஒருவேளை இந்த தடவை அவங்க ஒன்னா தூங்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு ஒபோரா கேட்டோன்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இவனா ஒரு கட்டுப்பாட்டு பேயினால அவளால இராக்கி ஹோட்டல்ல மட்டும் தான் தூங்க முடியும். அப்படியே அவங்க தூங்கினா திரும்பி அங்க போயிருவா இராக்கி ஹோட்டலுக்கு. பேயா இருக்கும்போது இந்த மாதிரி பவரா இருக்கானா அப்ப நிஜமாலே அவ உயிரோட இருக்கும்போது ஒரு ஸ்பிரிட் மீடியமா தானே இருந்திருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அவங்க சொல்லி முடிக்க திரும்பி நம்ம ஹீரோவும் இவனை வாங்கி காமிக்கிறாங்க. நான் உயிரோட இருந்தப்ப கேக்குறீங்களா? ஆமா, அதை பத்தி தான். சொல்ல முடியுமா? தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து தூங்கி எந்திரிச்சு பார்த்தப்ப இராக்கி ஹோட்டல்ல தான் இருந்தேன். அப்பதான் நான் நான்காய செஞ்சுச்சேன். அப்ப நான் யாருன்னு எனக்கு தெரியாம தான் இருந்தேன். அப்பதான் அவங்க எனக்கு இவனானு பேர் வச்சாங்க. நான் பார்த்த பேயெல்லாம் அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுல அவங்கள பத்தி தான் என்கிட்ட சொல்லிக்க ஆசைப்படுவாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்க பேய மாறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு என்கிட்ட சொல்லல அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்கறதுக்கு எனக்கு வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நான் சொல்லி முடிச்சோன்னா அப்படின்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அது தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டே தம்பி, நீ நல்லா தானே இருக்க, எந்த பிரச்சனையும் ஆகல. அந்த ஈவல் ஸ்பிரிட் தாக்குனதுனாலதான் இந்த இடத்த இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈவல் ஸ்பிரிட்டா? ஆமா, கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்திட்டேன். இந்த மாதிரி தீ ஆண் வாக்குறதுனாலதான் நிறைய தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, அவங்களை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தைரியத்துல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னால அதை பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இப்ப அதெல்லாம் நரகத்துக்கே அனுப்பி வைக்கிறேன். இப்ப அந்த ஈவல் ஸ்பிரிட் யாருன்னு பார்த்தா அது இவனான்னு காமிக்கிட்டாங்க. ஹீரோ அதை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி ஓடி போறான். இவனா என் கையை பிடிச்சிக்கங்க ஹீரோ நீட்ட இவனாவும் கிட்டத்தட்ட பக்கத்துல வந்து, ஆனா அவனால பிடிக்க முடியல. ஆனா அதுக்கு பதிலா இவனாவோட செஸ்ட பிடிச்சிட்டான். பார்த்தா இதெல்லாம் கனவு. இதனால இவனா வைக்கப்பட்டுட்டு திரும்பி அவனை பறக்க விட்டுறா. ஹீரோவும் கடல்ல விழுக போகும்போது என்ன ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விழுக போறான். இவனோட வாய்ஸ் கேக்குது. சாரி சொல்லிட்டு கவலாசியும் கையை பிடிச்சிக்கணும் கை நின்றா. ஆனா அதுக்கெல்லாம் ஹீரோ தண்ணிக்குள்ள போயிட்டான். இருந்தாலும் இவனா தண்ணிக்குள்ளே வந்து ஹீரோவை பிடிச்சிடறா. இப்ப அவங்க 2 நேரம் அப்படியே சூரியன் உதிக்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவனா சிரிச்சுட்டு, எனக்கு வட்ட வட்டம் இந்த மாதிரி உங்களை தண்ணியில பறக்க விடுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தாலும் ஒரு இப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது. ஹீரோனை யோசிச்சு பாக்குறான். ஸ்டார்டிங்ல ஒன்னு சொல்லி இருந்திருப்பான், உங்களை நான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப அவங்க அப்படியே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இவனா ஒரு தீயாவியா மாறதுக்கு நான் விட மாட்டேன், கடைசி வரைக்கும் அவ கூடயே இருந்து அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க.